ஏதாவது ஒரு அணிலை பிடிச்சி உள்ளே போட்டு விட பாருங்க, வேட்டிக்குள்ளே போட்டு விட சொல்லுங்க அவரை. அவர் வேட்டிக்குள்ளே விட சொல்லுங்க, ஏதாவது செய்தா இல்லைன்னு தெரியும். அணிலை பத்தான சொன்னார், மனுஷனை பற்றி இல்லைல்ல. ஒரு அணிலை பிடிச்சி வேட்டிக்குள்ளே விட சொல்லுங்க, என்ன செய்யுதுன்னு தெரியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டது எங்கள் திராவிட கட்சின்னு பேசுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டாலின் என்னவா அவருக்கு குள்ளக்கடவுள். ஸ்டாலினுக்காக நாளைக்கு பிரச்சனை வந்து நாக்கில் இவ்வளோ பெரிய அழகை குத்தி, முதுகில் 2 அழகை குத்தி, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு தீமிதி நடத்துவார்னு சொன்னாக்கா அவர் செய்வார். அவர் உங்கள் குலக்கடவுளுக்காக. எனக்கு ஒன்றே ஒன்று தான், நீங்கள் உங்கள் குலக்கடவுள்னு சொல்லிட்டீங்க, கடவுளுக்காக எப்பயுமே தீமிதி திருவிழா நடக்கும். கருப்பு சிவப்பு தானே உங்களுக்கு பிடிச்ச கலர்னு சொல்லிட்டீங்க. ஸோ வந்து கடவுளுக்காக வந்து தொண்டன் வந்து என்ன வேணாலும் செய்வான்ற மாதிரி பிரச்சனாவை படுகு போட்டு தீய வச்சு விட்டு கருப்பு சிவப்பாக எரிவார். மேலே தங்குன்னு ஒரு 50 பேர் நடக்க விடலாமா தீமிதி திருவிழாவுக்கு வேலை இவரை படுகு போட்டு? ஒத்துப்பாரா? அது எப்படி சார் ஒத்துக்க முடியும்? உங்கள் கடவுளுக்காக செய்ய மாட்டியா ராஜானி? எங்களுடைய கொள்கை பெரியாரிசம் இல்லையா? அப்புறம் என்ன அப்புறம் ஸ்டாலினை கடவுள்னுக்கிறீங்க, அப்புறம் சூரியனை வந்து என்னமோ மதம்ன்றீங்க. இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான பேச்சு. அப்போ நாளுக்கு நாள் விஜய் அவர்கள் பேச 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 உங்களுடைய சுய சிந்தனையை நீங்கள் இழந்து கொண்டு வருகிறீர்கள்.